Hi friends, welcome to Sandhan Journey channel. இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறோம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் பைக்லயே போறோம். கிரிவலம் பாத்தீங்கன்னா கிரி பிளஸ் வலம். கிரிவலம் கிரினா மலை, வலம்னா சுத்தி வர்றது. ஸோ மலையை சுத்தி வர்றதை தான் வந்து கிரிவலம்னு சொல்றாங்க. இந்த கிரிவலம் வந்து பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் இருக்கு. இதை நம்ம சுத்தி வரும்போது அஷ்டலிங்கத்தையும் நம்ம பார்க்கலாம். அதை தவிர இந்த கிரிவல பாதையில நிறைய கோயில்களும் இருக்கு. சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள்லாம் இந்த இடத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு நார்மல் டேஸ்ல தான் போறோம். நாங்க சென்னையிலேருந்து கிளம்பி செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம் வழியா போறோம். இங்க வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அம்மா பவன் ஹோட்டல் இருக்கு. அந்த சைடு நம்ம திரும்பி திருவண்ணாமலைக்கு போகணும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் திருவண்ணாமலை போகிற ரோடு வந்துடும். அங்கேருந்து நம்ம வந்து 1.5 hours ட்ராவல் பண்ணணும். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டை இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் செஞ்சி கோட்டையும் போய் பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸும். வெல்கம் டு சந்தன் ஜேர்னி சேனல். நம்ம இங்கே இப்போ எங்கே பார்த்தா திருவண்ணாமலையில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் இல்லை, பிரதோஷமும் இல்லை. அதுக்கு முந்தின நாள். ஸோ நாளைக்கு பிரதோஷம் இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் தான் பௌர்ணமி இருக்குது. ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா என் பேரி பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்து சாமி பார்க்க வந்திருக்காங்க. ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்குது. வாங்க ஒரு இந்த ஒரு கிரிவல பாதையில் என்னென்னலாம் லிங்கங்கள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க. கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ராஜகோபுரத்தாண்ட நின்று சாமி கும்பிட்டு கற்பூரம், நெய் தீபம், தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றிட்டு இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிவல பாதையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லிங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் தான். இந்த லிங்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த லிங்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன பாதை மாதிரி தான் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி டைமில் இந்த இடத்துல உள்ளே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். வெளியவே கற்பூரம் ஏற்றிட்டு இந்த லிங்கத்தை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து நார்மல் டைம்ன்றதுனால க்ரௌட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதே நீங்கள் பௌர்ணமி டைம்லையோ இல்லை கார்த்திகை தீபத்துக்கு அன்றைக்கோ வந்தீங்கன்னா இங்கே வந்து இன்ச்சாக தான் வந்து நகர்ந்து போக முடியும். அந்த அளவுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. நார்மல் டேஸே நடந்து போயிட்டுருக்காங்க. அதாவது இன்றைக்கி வந்து பௌர்ணமியும் இல்லை, அமாவாசையும் இல்லை, பிரதோஷமும் இல்லை. நார்மல் சாட்டர்டே தான், ஆனால் வீக்கெண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் லெஃப்ட் சைடில் பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து கிரிவலம் சுற்றிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ கிரிவலை பாதையில் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்திரலிங்கத்தை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கிரிவல பாதையில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் இருக்கும். அது எதிர்க்க விநாயகர் கோயில் இருக்கும். நம்ம இப்போது விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு ரைட்டில் திரும்பி தெற்கு கோபுரத்தையும் நம்ம வணங்கிட்டு அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் போகணும். தெற்கு கோபுரம் வணங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் வரும். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் வலது பக்கமாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் இருக்குது. வந்து அங்கேருந்து வந்தபோது ஜங்ஷன் வரும். இது ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, ரைட்டாக தான் திரும்பணும். செங்கம் போட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த ரூட்டை தான் திரும்ப போகணும். அதுதான் கிரிவல பாதை. கிரிவல பாதையில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி டைமில் இந்த ரோட்டில் எந்த வண்டியுமே போகாது, ஒரு மக்கள் நடமாட்டமாக பக்தர் நடமாட்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோலாம் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேனரில் வந்து மேப் வந்து இருக்குது. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி மேப் கொடுத்துருப்பாங்க. மேப்பில் வந்து எந்தெந்த லிங்கம் எந்தெந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்றது இருக்கும். நம்ம இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்து நடந்து போகலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து மேப் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அக்னி விநாயகர் கோயிலில் தான் இருக்கோம். அக்னி விநாயகர் கோயில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அக்னி தீர்த்தம் இருக்குது. அக்னி தீர்த்தமும் அக்னி விநாயகரும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அக்னி லிங்கத்தை பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் தான் வரும். இது வந்து மெயின் ரோட்டில் இருக்காது, கொஞ்சம் தூரம் உள்ளே போய் நடந்து போய் தான் பார்த்துட்டு வரணும்.
இதுதான் வந்து அப்படியே லிங்கம். இதுக்குள்ளே தான் போனோம் பாருங்கள். எல்லாம் கிரிவல பாதையில் போகிறவங்க போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. காளியம்மன் திருக்கோயில், இதாங்க காளியம்மன் திருக்கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில். இந்த காளியம்மன் கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரவங்க எல்லாருமே வந்து எலுமிச்சை பழத்தை வாங்கி சுற்றி போட்டுப்பாங்க. அப்படி சுற்றி போடும்போது நம்மளோட கண்டிஸ்ட்ரி எல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் இங்கே அதை இது பண்ணுவாங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் இருக்குங்க. இது வந்து இந்த கிரிவல பாதையில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. கிரிவல பாதையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ரமண மகரிஷி ஆசிரமம் இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போயிட்டு 10 நிமிஷம் தியானம் பண்ணாவே மனசுலாம் ரொம்ப லேசான மாதிரி இருக்குங்க. அடுத்ததாக கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் மகா கணபதி கோயில் இருக்குங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் லைட்டிங்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த கோயில் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தான் அடுத்த கோயில் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியில் போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க, பக்தர்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி டைமில் நிறைய பேர் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கங்கே வந்து சமைச்சு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரிவலம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்தாங்க. கிரிவல பாதையில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆறுமுக சாமி முருகர் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய கோயில் இருக்குது பாருங்களேன். இங்கே பார்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லிங்கம் பார்த்தீங்கன்னா யமலிங்கம். யமலிங்கம் பார்க்க போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டோவாக நிற்கிது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்டோலேயே வந்துட்டு அந்தந்த லிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க, ரொம்ப நடக்க முடியாதவங்க, சின்ன சின்ன குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க, இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆட்டோவில் ஏறி அந்த 8 லிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு கிரிவல பாதையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. பெங்களூரு, ஒகேனக்கல், கிருஷ்ணகிரி, செங்கம் கிரிவல பாதை வேலூர் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த சைடு தான் திரும்பணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பினா தான் கிரிவல பாதை. நேராக போகணும்னா நேராக போகக்கூடாது. இந்த மாதிரி போர்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எந்தெந்த லிங்கம் எங்கெங்கே இருக்குன்றது இந்த போர்டை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஜங்ஷன் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகர் ஆலயம் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வலம்புரி விநாயகர் ஆலயம் இருக்குது. ஸோ இதையும் தரிசனம் பண்ண உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் கோயிலுக்குள்ளே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐரேஸ்வரர் திருக்கோயில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது கிரிவல பாதையில். இந்த டைமில் கிரிவல பௌர்ணமி டைம் வந்தால் இங்கெல்லாம் உள்ளே போக முடியாது. ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார். நாங்கள் வீடியோ எடுத்து முடித்தோடனையும் கிரிவலம் நடந்து வர போகிறோம். ஸோ அந்த டைமில் நம்ம எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம். நம்ம இப்போது அடுத்ததாக போக போகிற கோயில் பார்த்திங்கன்னா துர்வாசக முனிவர் கோயில். இந்த கோயிலை பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டிப்பாங்க. அது இல்லாமல் கோயிலோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன கல்லால் வீடு கட்டியிருப்பாங்க. ஏன் இப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டு போனோம்னா நம்மளும் சீக்கிரம் வீடு கட்டலான்னு ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி டைமில் பயங்கரமாக கூட்டம் இருக்கும். இந்த அளவுக்கு காலியாக பார்த்ததே இல்லை. ஜோதி விநாயகர் ஆலயம் கிரிவல பாதையில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. கோயில் மூடி இருக்குது. சிவசக்தி தீர்த்தர் பீடம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது நிருதி லிங்கம். இது வந்து கிரிவல பாதையில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போய் தான் நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வரணும்.
பௌர்ணமியில் இரவு நேரத்தில் கிரிவலம் போனீங்கன்னா எல்லா கோயிலுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம், எல்லாமே திறந்துருக்கும். அதுவே பௌர்ணமி இல்லாத நாட்களில் கிரிவலம் போனீங்கன்னா பார்க்க முடியாது. அதனால் பகல் வந்தீங்கன்னா எல்லா கோயிலும் பார்த்துட்டு போகலாம். திருநேர் அண்ணாமலை திருக்கோயில். இந்த கோயில் பார்த்து இது ஏன் திருநீர் அண்ணாமலை சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு நேராக தாங்க ராஜகோபுரம் இருக்குது. ஸோ அதனால தான் திருநீர் அண்ணாமலை திருக்கோயில் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நின்று நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு நேராக இருக்கிறதுனால திருநேர் அண்ணாமலை கோயில் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு பேர். இங்கேருந்து நீங்கள் ரைட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியும். ரைட்டில் பாருங்கள், மலை தெரியும். இதுக்கு நேராக தான் ராஜகோபுரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து திருநேர் அண்ணாமலை. இப்படி போன டைமில் வந்து இங்கே தீபம் ஏற்றுறது நல்லா பளிச்சுன்னு தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருநேர் உண்ணாமலை அம்மன் திருக்கோயில் இருக்குது. ஸோ திருநேர் அண்ணாமலையும் திருநேர் உண்ணாமலையும் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ 2 பேரும் தரிசனம் பண்ணிவிட்டு அண்ணாமலை சிவன் கோயில், இது அம்மன் கோயில். ரைட்டில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த விரிவில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. திருநேர் அண்ணாமலையை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இடது பக்கத்தில் பழனி ஆண்டவர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்குது. இந்த 3 கோயிலுமே பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலெலாம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. சூரியலிங்க ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா அடி அண்ணாமலை திருக்கோயில் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே பைக் உள்ளே போயிட்டு நம்ம வந்து கோயிலை வெளியே பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில். இது வந்து நம்ம அந்த கிரிவல பாதையிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் தூரம் உள்ளே வரணும். உள்ளே வந்து நடந்து பார்த்துட்டு போகணும். கிரிவல பாதையில் அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வாயுலிங்கம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. வாயுனா காட்டு. கிரிவல பாதையில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூக்குப்பொடி சித்தர் ஆசிரமம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் மன அமைதிக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவல பாதையில் சந்திரலிங்கம் வந்திருக்கோம். கிரிவல பாதையில் 8 to 10 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற மிஷின் வச்சுருக்காங்க. இது கால் பாதம் ஃபுல்லாகவே வந்து மசாஜ் பண்ணலாம்.
இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு 30 ரூபாவும் 5 நிமிஷத்துக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இது கால் மட்டும் இல்லை, பாதம் மட்டுமே கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாராளமாக 15 கிலோமீட்டர் முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து போனால் கால் வலிக்குமோ அப்படின்னு யோசிக்காமல் தாராளமாக இங்கே திருவண்ணாமலை வந்தீங்கன்னா இந்த மசாஜ் மிஷினை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 14 கிலோமீட்டரை முடிச்சுட்டு வந்துடலாம். கிரிவல பாதையில் நம்ம இப்போ ஈசானி லிங்கம் போகிறோம். அதுக்கு இந்த ரூட்டில் ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமான்னு சில கன்ஃபியூஷன் வரும். நம்ம இந்த ரூட்டில் லெஃப்ட்டில் தான் போகணும். அப்போ தான் வந்து ஈசானி லிங்கத்தை பார்க்க முடியும். ரைட்டில் போனீங்கன்னா அந்த ஈசானி லிங்கம் பார்க்கறத மிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே கிரிவலம் போகும்போது இந்த பக்கம் நிறைய பேர் நடந்து போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் தான் நடந்து வந்து ஈசானி லிங்கத்துக்கு பார்க்க வரணும். நம்ம ஈசானி லிங்கத்தை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் முருகர் கோயில் வரும். அதுக்கப்புறம் ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா பூத நாராயண பெருமாள் கோயில் வரும். அங்கே பார்த்ததுக்கப்புறம் கோயில் பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இரட்டை பிள்ளையார் கோயில் வரும். ஸோ அங்கே முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் ரைட் எடுத்திங்கன்னா ராஜகோபுரம் வந்துடும். ராஜகோபுரத்துலேயே நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே முடிச்சிட்டோம். இந்த கிரிவல பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.